ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேய்ச்சிட்டாங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பால் வந்ததுன்னு டீ போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு இன்றைக்கி வறுத்து தான் கடைய போகிறேன். அதுக்கப்புறம் பாவக்காய் பரட்டலுங்க. அதுக்கு பச்சைப்பயிறு நல்லா வறுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா ரெண்டாக புடச்சிட்டு வந்து வேக வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிச்சு விட்டாச்சு. தாளிக்கும் போது சீரக மிளகு போட்டு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே தக்காளி பழம் 2 எடுத்து போட்டுக்கிட்டேன் ரசத்துக்கு. அது ரசமும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாவக்காய் பரட்டலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெய் இல்லாமல் முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. அந்த பக்கம் சாப்பாடு வச்சாச்சு, இந்த பக்கம் ரசம் வச்சாச்சு. எல்லாமே கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் உளுந்தங்கஞ்சி நேற்றே சொல்லி வச்சுட்டேன் செஞ்சு வைக்க சொல்லி. அதுக்காக பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு சர்க்கரையும் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலக்கி பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சோனுங்க. இல்லைன்னா பொங்கி கீழே போயிடும்.